போன வருஷம் செப்டம்பரில் சாம்சங் அவங்களோட முதல் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனான சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆனால் சாம்சங்க்கு அதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனான சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 2ஐயும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோல்ட் 2 எப்போ லான்ச் ஆகுது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 2ஓட ஃபர்ஸ்ட் லுக். ஆரம்பத்தில் இந்த ஃபோல்ட் 2ல் சாம்சங்கோட அண்டர் டிஸ்பிளே கேமரா டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் வரும் வதந்தி தான். சாம்சங்கோட கேலக்ஸி ஃபோல்ட் 2ல் ஒரு பஞ்ச் ஹோல் ஸ்க்ரீன் தான் இருக்க போகுது. இந்த பஞ்ச் ஹோல் இருக்கிற பொசிஷன் ரொம்ப வித்தியாசமான பொசிஷன், பார்க்குறது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 1ல் இருந்த அந்த பெரிய நாட்சை விட எவ்வளவோ பரவாயில்ல. பெசல்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாடர்னான லுக்கையும் தருது. சாம்சங் இந்த பஞ்ச் ஹோலோட பொசிஷனை இப்படி கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. லெஃப்ட் சைட் கார்னரில் இவங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவுட்டர் டிஸ்பிளே வரப்போகுது. அண்ட் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா மொடியூல் இருக்குது. ஸோ மிடில்லையும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். வேறு வழியே இல்லாமல் தான் சாம்சங் இந்த மாதிரி ஒரு வியர்டான பொசிஷனில் இந்த கேமராவை இந்த பஞ்ச் ஹோலை கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 2ல் அந்த இன்டர்னல் பெரிய டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7.7 இன்ச்சஸ் இருக்கும். சாம்சங் இதோட டிஸ்பிளே சைஸை மட்டும் அதிகரிக்கலை, இதோட ரீஃப்ரெஷ் ரேட்டையும் தான். இதில் ஒரு 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. ஸோ அந்த பெரிய டிஸ்பிளே வேறு லெவல் ஸ்மூத்னஸில் இருக்கும். இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 2ஓட ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட் தான் இருக்க போகுது. சாம்சங்கோட இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்க போகிற லான்ச் ஈவெண்ட்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஆன்லைன் ஒன்லி லான்ச் ஈவெண்ட். அண்ட் இந்த லான்ச் ஈவெண்ட்டில் தான் சாம்சங் நோட் 20 சீரிஸே ரிலீஸ் ஆக போகுது. அது கூட தான் சைட் பை சைடாக இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 2வும் ரிலீஸ் ஆகும். சாம்சங்கோட இன்னொரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி கூட நிறைய லீக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதை சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் லைட்னு கூட சொல்கிறாங்க. இதோட இன்னர் டிஸ்பிளே சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 1 மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அவுட்டர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கன்ஃபார்ம்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் லைட் இருக்குமா இருக்காதான்னு கூட தெரியாது. ஆனால் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் 2 கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.